இருக்கிறார். ஆமென். உன்னத பாட்டு புஸ்தகமும் சாலமோன் எழுதின உன்னத பாட்டு அதனுடைய 3வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுப்போம். உன்னத பாட்டு அதனுடைய 3வது அதிகாரம். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின அவரை பாருங்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நம்மளோடு கூட பேச போகிறார். ஆண்டவர் இருதயத்தில் ஆமென் உங்களோடு கூட பேச ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் நீ மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வீட்டு வேண்டாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை, நம்ம எண்ணி முடியாத காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் செய்வதற்காக தான் கர்த்தர் சீயோன் குமாரத்திகளே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட நீர் இடைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி. நீர் என்ன எங்களோடு கூட பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சீயோன் குமாரத்திகளே, அந்த வசனம் எல்லாம் எடுத்துட்டிங்களா? எடுத்தோங்கன்னா நம்ம சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமார் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். ஆமென். சீயோன் குமாரத்திகளே அப்படின்னா யார் இந்த சீயோன் குமாரத்தி? சாலமோன் எப்பொழுதுமே எழுதும்போது உவமையை நல்ல கவிதை நடையாக அழகாக எழுதுவார். ஆனால் இந்த உன்னத பாட்டு என்கிற இந்த அதிகாரம் முழுவதும் மேக்சிமம் அதிகமாக என்ன செய்வோம், வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த உன்னத பாட்டு யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறாருன்னா சாலமோன் சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒரு சபை ஆண்டவரோடு எப்படி இணையணும் அப்படின்றத கர்த்தர் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் மூலியமாய் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தின் மூலியமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சீயோன் குமாரத்திகளே அப்படி யாருன்னா, இந்த சீயோன் எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை. இந்த மலை ஒரு உன்னதமான ஒரு உயரம் கொண்டது. இந்த மலையை தான் ஆண்டவர் நம்மளை சொல்லுகிறார். நம்மளை பார்த்து அழகாக இருக்கிற நம்மளை பார்த்து, நீங்களாம் பார்க்க அழகாக இருக்கிறீங்க, அழகாக இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்திகளே அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது இவன் அழகாக இருக்கான், இவன் கருப்பாக இருக்கான், இவன் சிவப்பாக இருக்கான், இவன் நெட்டையாக இருக்கான், இவன் நல்ல பாடியாக இருக்கிறான் அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர் எப்படி பார்க்கிறார் என்றால் நம்மளை அழகுள்ளவர்களாக தான் அவர் பார்க்கிறார். அதனால தான் சீயோன் குமாரத்திகளேன்னு சொல்கிறார். சீயோன் குமாரத்திகளேன்னா யாருன்னா அழைக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். யார் அழைக்கப்பட்டவர்கள்? இயேசுவுக்காக
இயேசுவுடைய ஊழியத்தை செய்கிறவங்க அழைப்பு 2 விதத்தில் இருக்குது. ஒரு அழைப்பு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற, ஊழியம் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுடைய ஒரு அழைப்பு இருக்குது. 2வது அழைப்பு நார்மலான ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே யாருன்னா இந்த அழைக்கப்பட்ட சீயோன் தான். அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சீயோன் குமாரத்திகளேன்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் எல்லாரும் யாருன்னா அழைக்கப்பட்டவங்க. நீங்கள் எல்லாம் யார், அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, கல்யாணத்துக்கு அழைக்கப்படணும்னா என்ன செய்கிறாங்க, பத்திரிக்கை வைக்கிறாங்க. நம்ம இங்கே பத்திரிக்கை வச்சு என்ன செய்யலை, யாரையுமே நம்ம என்ன செய்யலை, அழைக்கலை. ஆனால் நீங்கள் சபையை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. எதனால், சீயோன் குமாரத்திகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னென்னா, சீயோன் குமாரத்தியே நீ என்ன செய்யும், புறப்பட்டு போய் அப்படின்றார். அழைக்கப்பட்ட நம்ம புறப்பட்டு போகிறவர்களாக இருக்கணும். புறப்பட்டு போக அப்படின்னு சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அப்பொழுது 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இயேசு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன செய்யணும்னா சீஷராக்கணும். இந்த சபைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த சபைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாருன்னா, சீயோன் குமாரத்திகளாக நீங்கள் வரல, இங்கே யார் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் நான் வரும்போது, என்னுடைய பாதையில் வரும்போது சில வாலிபர் கூடுகை வைப்பாங்க, வாலிபர் ஜெபம் வைப்பாங்க. இதில் எனக்கு இருந்த ஆவிக்குரிய தகப்பன் என்ன பண்ணுவாருன்னா, வலுக்கட்டாயமாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி வலுக்கட்டாயமாக என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நான் நினைப்பேன், என்னடா இந்த ஆள் இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்மளை தள்ளிட்டாரு, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க ஒன்றும் நமக்கு புரியலை, இவங்க பேசுகிறாங்க அதுவும் நமக்கு புரியலைன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் காலங்கள் போக போக தான் தெரியுது, அழைக்கப்பட்டவர்களாக அந்த அழைப்பு நம்ம மேலே இருக்கிறனால கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இப்போ தெரியுது அந்த வாலிபர் கூடிகைக்கு ஏன் போனோம், எதுக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு வாலிபர் கூடிகைக்கு வண்டி ஓட்ட ஆள் இல்லை, நான் ஒரு டிரைவராக இருந்தேன். ஆள் இல்லாதனால காரில் கூட்டிகிட்டு போய் இந்த பிள்ளைகளெல்லாம் விடணும். சர்ச்சுக்கு வர பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே ஒரு ப்ரோக்ராமெல்லாம் கொண்டு போய் விடணும். அங்கே வாலிபர்களுக்கு சில ப்ரோக்ராம் நடக்குது, போட்டிகள், பாட்டு போட்டி, இசை போட்டி, பிரசங்க போட்டின்னு. ஆண்டவர் இப்படி அங்கே கொண்டு போகிறார். இப்போ நான் அங்கே எதுவாக போகிறேன், ஒரு டிரைவராக போகிறேன். போகும்போது பிரசங்க போட்டிக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாதனால இந்த சபையிலேருந்து யாராவது போகணுமேன்னு சொல்லிவிட்டு அந்த எங்கே நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்க தான் போனேன். எட்டி பார்க்க போனேன், என்ன பிடிச்சி உள்ளே தள்ளிட்டார் எங்கள் பாஸ்டர். சும்மா கண்ணாடியில் உள்ளே ஏதோ ப்ரோக்ராம் நடக்குது என்னன்னு சொல்லி எட்டி பார்க்க போனேன், உள்ளே தள்ளிட்டார் என்ன. பார்த்தா என் பேர் அதில் எழுதியிருக்கு பிரசங்க போட்டின்னு. உண்மையாக எனக்கு வேதத்தை பற்றியே தெரியாது, வேதத்தை படித்தது கூட கிடையாது. அப்போது எல்லாருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, சிம்சோன்னு சொல்லி. இந்த வேதாகமத்தில் சிம்சோன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல சிம்சோன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஐயா எனக்கு தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, உன்னை வந்து பேர் எழுதியாச்சு, நீ பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நானும் பைபிளை புரட்டுறேன் ஏதாவது சிம்சோன்னு தேடுமான்னு பார்த்தா எங்கன்னு சிம்சோன் யாருன்னே தெரியாது. அப்புறம் எங்கேருந்து தேடுறது?
கடைசியாக ஒருத்தர் என்ன சொன்னார், சிம்சோன் இந்த இடத்துல இருக்கும், எடுத்து பாருங்கள். எடுத்து பெறற்ற சிம்சோன் பேர் படிக்கிறதுக்குள்ளே அங்கே நேரம் முடிஞ்சிருச்சு. தம்பி முடிஞ்சிருச்சு நேரம், இப்போ ஒருத்தராக பிரசங்கம் பண்ணுவாங்க வாங்க. பேரை படிக்க கூட முடியல, இப்போ ஒருத்தராக பிரசங்கம் பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன பிள்ளை அவ்வளோ அழகாக வசனத்தை பிரசங்கம் பண்ணுறான். கடைசியாக நான் பண்ணணும், பைபிளை பற்றி தெரியாது, சுத்தமாக வசனங்கள் தெரியாது, சத்தியத்தை பற்றி தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு, அந்த சீயோன் குமாரத்தையேன்னு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா, இந்த அழைப்புக்கு ஏற்றபடி ஆண்டவர் உங்களை நடத்துவார். யதார்த்தமாக அது நடக்கலை, ஆண்டவருடைய செயல் அங்கே இருந்தது. இப்போ நான் முன்னாடி போய் நிற்கிறேன், ஒரு ஆள் 7 நிமிஷம் பேசணும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பேச கிருபை கொடுக்குறாரு. ஒரு ஆள் 7 நிமிஷம் பேசணும். என்ன பேசுகிறது? எனக்கு தான் வேதத்தை பற்றி தெரியாது, பைபிளை பற்றி தெரியாது. அப்போ நான் சொன்ன மைக்கை பிடிச்சி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதுவே மனப்பாடம் பண்ணேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பேசுனாங்க, அதனால் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிம்சோன். எனக்கு வேதத்தில் சிம்சோன் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு நான் வந்த கதையை சொன்னேன். இது போல் நான் வந்தேன், என்னை தெரியாமல் இங்கே புஷ் பண்ணி என்னை தள்ளி விட்டுட்டாங்க, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ என்ன பேசுனேன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. ஆனால் 7 நிமிஷம் சரியாக பேசியிருக்கேன். அப்போவே ஆண்டவர் ஒரு பிரசங்கியாளரை வச்சுருக்கிறாரு தெரியலை. 7 நிமிஷம் பேசின பிறகு அங்கே இருக்க பாஸ்டர் சொல்கிறாங்க, தம்பி உன் மேலே அழைப்பு இருக்குது, உன்னை ஆண்டவர் நல்லா பயன்படுத்துவார் இந்த ஊழியத்தில். எனக்கு சிம்சோனே யாருன்னு தெரியாதையா, நீ என்னைய என் மேலே அழைப்பு இருக்குது, நீ நல்லா வருவ ஊழியத்தில் அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. நானும் போயாச்சு, பேசி முடிச்சுட்டு வெளியே வரேன், எல்லாம் கை கொடுத்து பிரதர் நல்லா பேசுனீங்கன்னு. இப்போ நான் என்ன பேசுனேன்னே தெரியல, ஏன்னா பைபிளே படித்தது கிடையாது. அழைப்பு உங்கள் மேலே இருக்குன்னா, நீங்கள் சீயோன் குமாரத்திகளாம் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பு உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில நாட்கள் முடிஞ்சு பார்க்குற என் தங்கச்சி, என்னுடைய சகோதரி ப்ரைஸ் வாங்கிட்டு வரேன். 3rd ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் பேசுனதுக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் பத்திரமா. அன்றைக்கே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை இந்த விதமான அழைத்திருக்கிற, நீ என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிப்பண்ணி என்னுடைய அழைப்பை எப்போ நிர்ணயிச்சிருக்கிறாருன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த முகாந்திரம் எதுக்குன்னா, நீங்களாம் வரல, இதே போல் சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் இதே போல் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது தெரியும், ஒரு நாள் அந்த சபையில் நான் இங்கே உட்காந்தேன், இந்த அண்ணங்க இந்த அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்போ சீயோன் குமாரத்திகளை ஆண்டவர் அழைக்கிறது எதுக்குன்னா, சாலமோனின் ராஜாவினுடைய கல்யாண நாள், மகிழ்ச்சியின் நாளில் அவங்க தாயார் முடிசூட்டின அவரை பாருங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னா கல்யாண நாள் அதுவுமா அவரை பாருங்க அப்படின்றதுக்காக இந்த சீயோன் குமாரத்திகளை அழைக்கிறாங்க. நமக்கும் ஒரு கல்யாண நாள் இருக்குது. இந்த கல்யாண நாளுக்கு நம்ம புறப்பட்டு போகிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன வாக்கணும்? சீஷராக்கணும். அப்போ எல்லாரையும் என்ன வாக்கணும்? சீஷராக்கணும். எல்லாரையும் என்ன வாக்கணும்? குருவாக்கணும். எல்லாருக்கும் டீச் பண்ணி எல்லாரையும் டீச்சர் ஆக்கணும். எல்லாருக்கும் வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் சபைக்குள்ளே இருங்க, எல்லாரையும் விசுவாசிங்களாக வச்சுக்கோங்க அப்படின்னு வசனம் சொல்லலை. எல்லாரையும் சீஷர் ஆக்கணும். எல்லாரும் மேலேயும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், ஒரு காலிங் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது ஆண்டவர் உதவி செய்வார். உங்களை கொண்டு அநேக பேர் ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வார். அது உங்களுக்கே தெரியாது. இப்படி தான் ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் வீட்டு ஜபங்களை ஆரம்பிக்கும் போது, நம்ம கேர்சல் ஆரம்பிக்க போகிறோன்னு இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் சீஷராய் உங்கள் இடத்துல அந்த கேர்சலை நாங்கள் ஆரம்பித்து நம்ம நடத்தும் போது, அந்த பராமரிப்பு குழுவை நீங்கள் நடத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். NLAG சபையில் இன்றைக்கு அந்த பராமரிப்பு குழுவினால தான் அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை அறிஞ்சு உள்ளே வராங்க. அந்த கேர்சல் ஒரு சபையினுடைய மூலதனமாக இன்றைக்கி இருக்குது. இதை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறவதாக இருப்பார். இப்போ கல்யாண வீட்டுக்கு
வந்து பாருங்க அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு கல்யாண நாள் இருக்குது. அந்த கல்யாண நாள் என்னென்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மறுபடியும் வருகிறாரோ அன்றைக்கு மணவாட்டி ஆகிய நம்மளை என்ன செய்வாராம், எடுத்துக்கொள்ளுவாராம். இயேசுவை அறிஞ்சிருந்து இயேசுவை நேசித்திருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளுவார். அதுதான் அந்த கல்யாண நாள். அந்த மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டி என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். கரெக்டு தானே? மணவாளன் வரும்போது இன்னும் கொஞ்சம் தமிழில் கீழே இறக்கி பேசணுன்னா, மாப்பிள்ளை வரும்போது பொண்ணு என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். பொண்ணு வரும்போது மாப்பிள்ளை என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இல்லாமல் வருவோமா? கல்யாணம் ஆனப்போ எனக்கு அப்படி தான் சேரில் கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. பொண்ணு வரும்னு பார்த்து பொண்ணு வர்றதுக்கே போட்ட பவுடர்லாம் வேர்த்து போச்சு, போட்ட இதெல்லாம் வேர்த்து போச்சு. இல்லை வேறு கோர்ட்டு வேறு போட்டிருந்தோம். அந்த கோர்ட்டை வேறு போட்டு டையை வேறு கழுத்து ஃபுல்லாக கெட்டி கசன்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. பொண்ணு வரும். பொண்ணு ஆயத்தமாக கூட்டிகிட்டு வராங்க. சரி, பார்க்குற மாதிரியாச்சும் கூட்டிகிட்டு வரலாம்ல பொண்ணை. இந்த மாதிரி துணியை போட்டு மூடிட்டாங்க. உள்ளே யார் இருக்கிறா, என்ன செய்கிறா, ஒன்றுமே தெரில. அப்புறம் சொல்கிறாங்க, எப்பா அவங்க சொல்லும்போது தான் அதை நீ தூக்கி விடணும் அப்படின்றாங்க. அப்போ பொண்ணு வர்றதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு மாப்பிள்ளை என்ன செய்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். அதுபோல் இயேசு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் கல்யாண நாள் அதுவுமாய் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், பரலோகத்துக்கு கொண்டு போவார். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு மனசுலாம் ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் பேச்சுலர் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறாங்க, 2 கரத்தை பிரித்து இணைக்க போகிறாங்க. மணியை பார்க்குறேன், 11 மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் இது நடக்கும். இப்போ நீங்கள் நாங்கள் நகை போடாததுனால பைபிள் மாற்ற போகிறோம். அப்போவே நினச்சேன், இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம், வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு போல், அவ்வளோதான், இணைச்சி விட்டுட்டார் ஆண்டவர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நல்ல ஒரு மகளை கொடுத்து இன்றைக்கி உற்சாகமாக பேச்சுலர் லைஃப்பை காட்டினு இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நல்ல உற்சாகமாக ஆவிக்குரியதில் வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அப்போது அந்த பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது ஒரு பதட்டம், எப்படா விடுவீங்க, சீக்கிரம் விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. ஜெபம் பண்ணி என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, தாலி கட்டுறாங்கன்னு 2 பேரும் இணைக்கிற தருணம். அந்த தருணம் வரும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் என்ன போடுறாங்க, பூ போட்டு வாழ்த்துறாங்க. அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஆண்டவருடைய மணவாளன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனால தான் குமாரத்தியேன்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அவர் வரும்போது நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22:2 வாசிப்போம். மத்தேயு 22:2 அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண நாளுக்கு வருவாங்க. அந்த சம்பவத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்தை வாசிப்போம். அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தாங்க. ஊழியக்காரர்கள் கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, ஊழியக்காரங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஜனங்களை அழைக்கிறாங்க, சபைக்கு அழைக்கிறாங்க, ஜெபத்துக்கு அழைக்கிறாங்க, காரியங்களுக்கு அழைக்கிறாங்க. ஆனால் அவர்களோ மனதில்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அழைக்கப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு மனசை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக பேருக்கு ஆண்டவரை தேடணும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும், சபையில் இருக்கணும், சபையில் ஜெபிக்கணும்னு என்ற மனசு என்ன செய்யலை, இல்லாமல் ஒரு நிலைமையை பார்க்குறோம். ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இப்போ வேறு ஊழியக்காரனை அனுப்பி விருந்து ஆயத்தம் பண்ணினேன். ஆமேன். எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாமே ஆயத்தமாக இருக்கு.
இன்றைக்கி ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, நமக்கு எல்லா விதமான பொருட்கள் நமக்கு வேணும்னா, நல்ல குடும்ப வாழ்க்கை நமக்கு வேணும்னா, இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு வரணும். நம்ம எல்லா கல்யாணத்துக்கும் போகிறோம்ல, எல்லா கல்யாணத்துக்கும் போகிறோம், எல்லா கல்யாணத்துக்கும் போஸ்ட் கொடுக்குறோம், போயிட்டு நிற்கிறோம், எல்லாம் செய்கிறோம். தேவனுடைய சபைக்கு வருகிறவர்களாக நம்ம இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. இயேசுவை இன்னும் நான் அறியணும் அப்படின்னு நினைங்க. இயேசுவை நான் இன்னும் அறிந்து கொள்ளுகணும்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த தாகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் அதிக நேரம் ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். என் குடும்பத்துக்காக நான் முழங்காலில் நிற்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். இந்த வாஞ்சையெல்லாம் உங்கள் மேலே இருக்குமானா, இந்த வாஞ்செல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானா, கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது. எதுவுமே நீங்கள் என்ன பண்ண வேணாம், போய் செய்ய வேணாம். எல்லாமே உங்களுக்கு ரெடியாக அதினதின் காலத்தில் ஆண்டவர் அதை ரெடியாக வச்சிருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்தபோது என் சகோதரியுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தி வைங்க, நான் அந்த ஊழியத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொன்னேன். நான் 25வது வயசில் பைபிள் காலேஜில் போய் படிக்கிறேன். சகோதரியுடைய திருமணம் நடத்தணும். நான் வேலைக்கு போய் பணம் கொடுத்தா கொடுக்கலாம். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி என் சகோதரியுடைய திருமணத்தை நடத்த முடியும்? அப்போ ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணேன். நீர் இதை செய்வீரானால் நான் இதை செய்கிறேன்னு ஆண்டவர் சொன்னேன். நீ உன் ஓட்டத்தை ஓடு, அது என்னுடைய வேலை, நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கடனே இல்லாமல் அற்புதமாக அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு ஆயத்தமான எல்லாமே ரெடியாக இருந்தது. அதே மாதிரி தான் லைஃப் பார்ட்னருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நாங்கள் போய் தேடலை, ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு போய் அதை இணைச்சார். அதினதின் காலத்திலே அதனையே நேர்த்தியாய் ஆண்டவர் அழகாய் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு என்ன செய்யலை? இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இது ஓமையாக சொல்லுகிறார். சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆள் இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். ஜெபிச்சா காரியங்கள் வாய்க்கும். எல்லாமே நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல? ஜெபிக்கிறதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல? வரதில்லை. நம்ம ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். 5வது வசனத்தை வாசிப்போம். அதை அசட்டை பண்ணி ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான், ஒருத்தன் கடையை திறக்க போயிட்டான். அப்போது ஆண்டவருடைய சபைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த அழைப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அசட்டை பண்ணி, ஜெபத்தை அசட்டை பண்ணி ஒருவன் வயலுக்கு போயிட்டான், இன்னொருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தை தான் தேடணும். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தது அதுதான். முதல்ல நீ என்ன தேடு? உன்னுடைய ஊழிய பாதைகளை ஆண்டவர் நடத்துகிற. இந்த ஸ்பீக்கர் பார்க்குறோம். இந்த ஸ்பீக்கரை நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் உதவி போதகராக நானும் என் மனைவியும் ஒரு சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இதே ஸ்பீக்கரை நாங்கள் உபயோகம் பண்ணியிருக்கிறோம். அந்த சபையில் இந்த ஸ்பீக்கரை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரேயர்ஸில். ஆனால் இங்கே நம்மளுடைய வேலை, இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்படி எங்களுடைய மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது நாங்கள் கேட்கவே இல்லை. அவ்வளோ தூரத்தில் இருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த ஸ்பீக்கரை கொண்டு நமக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் உள்ளத்தில் பேசி கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இதை நமக்கு இது அவசியமான ஒன்று தான். கரண்ட் வரும்போது அது நிச்சயமாக யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் அதை கொடுக்கணும்னு அந்த மனசு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்கன்னா முதலாவது ஆண்டவரை தேடணும். முதலாவது ஜெபத்தில் இருக்கணும். என் குடும்பத்தில் கஷ்டம்,
என் குடும்பத்தில் வேதனைனா என் குடும்பத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? என் குடும்பத்தில் நான் ஜெப ஆவி இருக்குதா? அப்போ நான் ஜெபிக்கும்போது, அசட்டை பண்ணாத அளவு ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவராய் இருப்பார். 6வது வசனத்தை வாசிப்போம். அவனை அவமானப்படுத்தி அவனை கொலை செய்கிறாங்க. முதல் ஜனக்கூட்டத்தை பார்க்குறோம். இதில் 3 வகையான ஜனத்தை பார்க்குறோம். முதல் ஜனம் மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. 2வது ஜனம் அசட்டை பண்ணிட்டு வியாபாரத்துக்கு போய் தொழிலை போய் பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. 3வது ஜனம் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்களாம் கொலை செஞ்சுருக்கீங்களா? கொலை செஞ்சது இல்லையா? வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:15 வாசிப்போம். 1 யோவான் 3:15 வாசிப்போம். நீங்களும் கொலை செய்யலையோ? ஆமென். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். நீ கொலை செஞ்சியா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும், எப்படி சொல்லப்பட்டிருக்கு வசனம்? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். என் சகோதரனை, என் சகோதரிய, யாரை என்னை சுற்றி இருக்கிற யாரை நான் பகைச்சாலும் நான் யாரு? கொலையாளி தான். அவங்க எல்லாம் என்கவுண்டர் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க நீங்கள் எல்லாம். அப்படின்னா கணக்கு பண்ணால் நம்ம இருப்போமான்னு தெரியல. 3 வகையான கூட்டம். அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறார் கல்யாண விருந்துக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு. 1 அசட்டை பண்ணுகிற கூட்டம், 2 வர மனசில்லாத கூட்டம், 3வது தன் சகோதரர்களை பகைக்கிற கூட்டம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானா ஆண்டவர் இதை எல்லாம் மாற்றுவார். இது ஒரு எழுப்புதல் உள்ள காலம். இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கு. இன்னும் நான் ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது எனக்கு லாபம் கிடைக்குமா? ஏதாவது எனக்கு கையில் கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு ஓடுறதை விட கர்த்தருடைய வருகை வெகு சமீபமாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து செய்ய போகிற காரியங்களே பார்க்க போகிறீங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இடத்துல இருந்து தேசம் முழுவதுக்கும் கொண்டு போக இந்த சபையை ஒரு பெரிய விதமாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு சேனைகளை அனுப்பி அழித்து பட்டணத்தையும் சுட்டெரித்தார். 8வது வசனத்தை வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போயிட்டாங்க? சீயோன் குமாரத்திகளே, நீங்க எப்படி போயிட்டீங்க? அபாத்திரமாய் போயிட்டீங்களே. அழைக்கப்பட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே அழைப்பு இருக்குது. உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமீன். 9வது வசனத்தை வாசிப்போம். இப்போ அழைக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், காணப்படுகிற யாவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வாங்க. சபைக்கு கூட்டிகிட்டு வரீங்களா? எல்லாரையும், காணப்படுகிற யாவரையும். நீ எங்கே போகிற? ரோட்டில் கடைக்கு போகிற, நீ கடைக்கு போகாத, நேரம் சபைக்கு வா, பிடிச்சி இழுத்துட்டு வா. காணப்படுகிற யாவரையும் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழைத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வரணும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். வாசிக்க வேண்டாம் சொல்லுகிற 1 தீமோத்தேயு 4 அதனுடைய 7 வாசிக்கும்போது, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அதில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்கள் காட்டணும். ஏசப்பா உங்களுக்குன்னு என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், அதில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்கள் காட்டணும். அப்போ அதில் நான் எவ்வளோ வளரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென்.
அவர்கள் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் ஊழியரை எங்களை அழைச்சிருக்கிறார். நாங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். என் மனைவியோட படிப்பு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எம்டி மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி பெங்களூரில் 3 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ படிப்பை கொடுத்து ஆண்டவர் நல்ல வேலையில் வைக்கலாம்ல எங்களை. நாங்கள் எங்கே உண்டு, எங்கள் ஃபேமிலி உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் எங்களை அப்படி நடத்தலாம்ல. இவ்வளோ படிப்பை கொடுத்து ஏன் இந்த பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வந்து எங்களை வைத்திருக்கிறார் என்றால், எல்லாரையும் அழைத்து இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்து அவரோடு கூட இணைப்பதற்காக அந்த தரிசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் படிப்பை காட்டிலும் கர்த்தரை மேன்மையாய் நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். 10வது வசனத்தை வாசிப்போம். வழிகளிலே போய் இந்த அழைக்கப்பட்டவர்கள், இந்த ஊழியக்காரர்களுடைய நிலைமையை பாருங்க. இந்த சீயோன் குமாரத்திகளை வழியில் காணப்பட்ட யாவரையும் வாசிப்போம், எல்லாரையும் அழைத்து கொண்டு வராங்க. நீ கெட்டவன், நீ சபைக்கு வராத. நீ குடிக்கிறவன், நீ சபைக்கு வராத. நீ போதை பண்ணுறவன், நீ சபைக்கு வராதன்னு ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் சொல்லலை. நல்லோர் பொல்லோர் எல்லாரையும், எல்லாருக்கும் ஒரு இடம் இங்கே இருக்குது. எல்லாரையும் அழைத்து கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ 14வது வசனத்தை வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்களாக இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தான் அதில் சிலராக இருக்கிறீங்க. ஆமென். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்யாண நாளிலும் மகிழ்ச்சியின் நாளிலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமென். அவரை பாருங்கள், முடிசூட்டப்பட்டிருக்கிற, அவருடைய தாயார் முடிசூட்டப்பட்டிருக்கிற, முடியோடு இருக்கிற அவரை பாருங்க. அப்படின்னா ஒரு ராஜா அந்த காலத்தில் முடிசூட்டப்பட்டு மன்னராய் முன்னாடி வைக்கும்போது அவரை வாழ்த்துகிறதுக்காக எல்லாரும் வருவாங்க. அந்த ராஜா யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்தில் ராஜாவாக இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபோன் பண்ண அவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். அதனால தான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அவரை பார்க்கணும். இயேசுவை பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்கா? இல்லை இயேசுவைக்காக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ருசிக்க உங்களுக்கு ஆசை இருக்கா? இயேசுவை எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் எங்கள் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். எங்கள் தாத்தா காலையில் விடிய காலம் 4 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க ஜெபிக்கும்போது பக்கத்தில் படுத்து தூங்குறவங்க நாங்கள். அதே மாதிரி இரவு 8 மணிக்கு ஜெபிக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க தான் நான். ஊழியத்துக்கு வந்தவங்க தான் நான். ஆனால் இயேசு எங்களுக்கு தெரியாது. அவரை பார்க்கணுன்ற ஆசை எப்போ வருதுன்னா, அவர் மேலே எனக்கு அந்த அன்பு பெருகும்போது, அவர் என் மேலே அன்பை வைக்கும்போது அது நமக்குள்ளே பெருகிறதா இருக்குது. அந்த அன்பை நீங்கள் ருசிக்கிறவர்களாக இருக்கணும். சகையோ காட்டுத்தி மரத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான். லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவரை பார்க்க அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, இயேசுவை பார்க்க அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்பார்க் அவனுக்குள்ள இருந்தது. வாசிப்போம். லூக்கா 19 அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியினால் நாலாவது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி. ஏசப்பா போறாரு, இயேசு கிறிஸ்து போகும்போது அவரை பார்க்கும்படி அவருக்கு முன்னாக ஓடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சபையில் இயேசு இருக்கிறாரு, இவரை பார்க்கறதுக்கு நம்ம எப்படி வரணும்? முன்னாடியே வந்துடணும். எங்கள் தாத்தா சபைக்கு போகும்போது சபை ஆரம்பித்து பாஸ்டரே வரமாட்டார், ஆனால் அவங்க சபை திறக்கிறதுக்கு முன்பாக அங்கே போய் நிற்பாங்க, அங்கே போய் உள்ளே உக்காந்துருவாங்க.
ஏன்னா இயேசு வருகிறதுக்கு முன்பாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கிற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்தாதான் உங்களை ஆண்டவர் நல்ல பலப்படுத்தி நடத்துவார். நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன்றதை விட இயேசுவை பார்க்க நீங்கள் முன்னாக ஓடணும். வசனத்தை வாசிப்பதில் முன்னாக இருக்கணும், ஜெபிக்கிறதுல நீங்கள் முன்னாக இருக்கணும். இப்படி எல்லாவற்றிலையும் நீங்கள் முன்னாக ஓட 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகையோ எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கிறான். இயேசுவை பார்க்கிற அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். இயேசுவை பார்க்கிறதுனா அவருடைய உருவத்தை பார்க்கிறதல்ல, அவருடைய தோற்றத்தை பார்க்கிறதல்ல, அவருடைய கிரியைகளை பார்க்கணும். விசுவாசித்து பார்க்கிறத விட விசுவாசியாமல் என்னது சொல்கிறது, காணாமல் பார்க்கிறவன் தான் என்ன செய்வான், பாக்கியவான். அவன் பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்வான். அந்த இயேசுவை பார்க்கிற அந்த இருதயம், அவரை தேடுகிற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, இந்த சத்தியத்தை அறியணும்னு நினைக்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நன்மை தீமை என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார். ஒரு கெட்டவனாக வாழுகிற ஒரு மனுஷனுக்கு கூட தெரியுது இயேசுவின் இடத்துல ஜோமனா சரியாயிருன்னு சொல்லி. பார்வோன்னு ரொம்ப கடினமான இருதயம் கொண்டவன், அவனுக்கும் தெரியுது. மோசேவை அழைத்து பார்வோன் சொல்லுகிறான், நீ இந்த தீட்டு எங்களை விட்டு, இந்த வெட்டுக்கிளி எங்களை விட்டு நீங்கி போகணும், எங்கள் தேசத்தை பற்றி போட்டுருச்சு, இது எங்களை விட்டு நீங்கி போகணும்னா நீ உங்கள் தேவனிடத்தில் என்ன செய், போய் விண்ணப்பம் செய் எனக்காகன்னு சொல்லி கேட்குறான். ஒரு கடின இருதயம் உள்ள ஆண்டவர் அறியாத ஜனத்துக்கே அது தெரியுமானா, ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வர நமக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும்னா, அவரை பார்க்கிற அந்த ஆசை நமக்குள்ளே இருக்கணும். அவரை பார்க்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். அதனால தான் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக அவங்க ஜெபிக்கிறோம். இப்படியாவது இயேசுவோட அன்பை நீங்கள் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்களா, அவங்க குடும்பத்தில் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். ஜனங்கள் சாமுவேல் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க, பெலிஸ்தியர்கள் எங்களை நெருக்காதபடி நீர் தேவ சமூகத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் செய்யும் என்று சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பெலிஸ்தியர் எங்களை நெருக்கிடக்கூடாது, எங்கள் பகைஞர் எங்களை நெருக்கிடக்கூடாது, நம் சத்துருக்கள் நம்மளை நெருக்கிடக்கூடாதுன்னு நீர் அவரை பார்த்து ஜெபியும் சொல்லி சாமுவேல் இடத்துல போய் கேட்குறாங்க. ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல அவரை பார்க்குற அந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதே போல் ஒரு தேவ மனுஷனை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்தேவானை அவன் கல்லெறிஞ்சு கொள்ளுகிற அந்த நேரத்தில் அவன் பரலோகத்தில் இருக்கிற இந்த ராஜாவை நோக்கி பார்க்கிறான். இந்த உன்னத பாட்டிலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே, நீ புறப்பட்டு ராஜாவின் கல்யாண நாளிலும் மகிழ்ச்சி நாளிலும் அவங்க தாயார் அவனுக்கு முடிசூட்டின அவரை பாருங்கள், அவரை பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எப்படி பார்க்கிறார் என்றால், அந்த ராஜா யாருன்னா, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:55 வாசிப்போம். இப்போ இதில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, வானத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? வானத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நட்சத்திரமும் நிலாவும் மேகம், இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்ச பிறகு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வானத்தில் என்ன தெரியுது?
தேவனுடைய மகிமை தெரிகிறது. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிகிறதா தேவனுடைய மகிமை? அது எப்படி நடக்கும்னா, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரம்பப்படும் போது, ஆண்டவருடைய அன்புனால் நீங்கள் நிரம்பப்படும் போது, ஆமென், தேவனுடைய மகிமையும், அடுத்தது இயேசு நிற்கிறத எங்கே பார்க்கிறாரு? வானத்தில். அந்த வானத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். வலது, தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? இயேசு இருக்கிறார். ஒரு நாள் தாயார் ரூபி அவங்க வரும்போது, வண்டியில் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன சாட்சி. ஒரு நாள் அவங்க வாகனத்தில் போயிட்டே இருந்தாங்களாம். போகும்போது ஒரு தேவ தூதர் மாதிரி யாரும் தெரியலையாம். அவங்க அப்படியே மூடி, அவங்கள அப்படியே மூடின மாதிரி ஒரு காரியத்தை பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாம் வானத்தில் தோன்றுகிறதா இருக்குது. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் புது புது அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஸ்தேவான் சாவுற நிலைமையில் இருக்கிறான். எல்லார் கையிலையும் கல் இருக்குது. இந்த ஸ்தேவானை சாவடிக்கிறதுக்கு எல்லார் கையிலையும் கல் இருக்குது. அவனை அடித்து சாகடிக்க போகிறது தான் திட்டம். அந்த திட்டத்தில் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறான். கொஞ்சம் கூட கல்லெடுத்து அடிக்க போகிறாங்கன்ற ஒரு பயமே இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். இங்கே இயேசு நிற்கிறத பார்க்கணும் வானத்தில். அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும்போது இதை பார்க்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இப்போ அவன் சாட்சி கொடுக்கிறான். அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதோ வானங்கள் திறக்கிறத பார்க்கிறான். ஒரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தை திரை போலால் ஆண்டவர் என்ன செய்வாரா? விரிக்கிறார். இந்த வானத்தை அவன் திறக்கும்போது வானத்துக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வானத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறதுனால மனுஷகுமாரன் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் கண்டேன். இந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இப்போது அவங்க எல்லாம் அவனை கல்லெறிந்து கொண்ட பொழுதும் அவன் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான். இதுதான் அந்த கல்யாண நாள். ஆண்டவருடைய வருகை தான் அந்த கல்யாண நாள். அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்போது ஆமென், இந்த வானத்தில் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து அவர் வலது பாரிசத்தில் நிற்கிறதை கண்டேன்னு சொன்ன மாதிரி நாம் ஒரு நாள் பார்க்கணுன்னா அவரை நீங்கள் பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். மோசே ஒரு வெண்கல சர்பத்தை செஞ்சு ஜனங்கள் பிழைக்கிறதுக்கு தூக்கி பிடிக்கிறான். பாம்பு சர்பம் ஜனங்களுக்குள்ளே வந்து எல்லாரையும் கடித்து போட்டுருச்சு. அந்த சர்பத்தை பார்க்குறவங்க எல்லாம் பிழைக்கிறாங்க. அந்த சர்பத்தினால் செய்யப்பட்ட அந்த கோலை பார்க்கும்போது பிழைக்கிறாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிழைக்க செய்வார். ஆண்டவருடைய திருவிருந்து நாள். இது எதற்காக இந்த திருவிருந்தை நாங்கள் எடுக்கிறோம் என்றால், முதலாவது ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டேன்னு ஞானஸ்தானம் எடுத்து இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என் பாவத்தை எனக்கு மன்னிக்குதுன்னு சொல்லி நான் எடுக்கும்போது அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கோம். கர்த்தர் நம்மளை பிழைக்க செய்கிறவராக இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்திலே ஆமீன். சீயோன் குமார்